ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 10 நிமிஷத்தில் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லாட்டி கட்டி கட்டியாக இருக்கும். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இஞ்சி துண்டு ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், மிக்சியில் நைஸாக போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஆயில் விட்டுக்கோங்க. இல்லை கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சமாக போதும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய், முதல்ல அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருந்தோம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. மோர் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போட வேண்டாம். இப்போ நம்ம பருப்பு ஜீரகம்லாம் அரைச்சி வச்சோம்ல, அதை அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதை போட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் டக்குன்னு கிளறி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு லைட்டாக கிளறினா போதும். அந்த அடி பிடிக்குது பாருங்கள். நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து தயிரை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். நம்ம அரைச்சோம் பார்த்திங்கன்னா, அந்த மிக்சி ஜாரை கழுவி மட்டும் ஊற்றினா போதும். ஒரு 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். கழுவி ஊற்றிக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். கரெக்டாக 10 நிமிஷம் தான். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ கடைசி நம்ம இறக்கும் போது 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அந்த வாசமாக இருக்கும். பச்சையை அப்படியே போட்டுக்கோங்க. 10 நிமிஷத்தில் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்கூட வேண்டாம். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's